தன்னோட வயசான அப்பா கிட்ட ஒருவித சேஞ்சஸும் இருக்கு. அதாவது சீக்கிரமாவே ஒரு விஷயத்த மறந்துடுறாரு அப்படின்ற மாரி இந்த லாயருக்கு தெரிய வருது. ஏன்னா, இவர் ஜட்ஜா இருந்தப்ப, இவருக்கு கீழ 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளோட பேர கூட அந்த ஜட்ஜால ஞாபகம் வச்சுக்க முடியல. இதெல்லாம் வச்சு கணிச்சு பார்க்கும்போது, அவங்க அப்பாக்கு வயசானனால தான் இந்த மாரிலாம் ஆகுதோன்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் நெனைக்கிறான். ஆனா, இந்த கேஸ எடுத்த பிறகு தான் தன்னோட அப்பாவோட டாக்டர் மூலியமா தெரிய வருது, அவங்க அப்பாக்கு கேன்சர் இருக்கிற விஷயம். இதனால அவரு கீமோ தெரப்பியும் எடுத்துட்டு இருக்காரு. அந்த கேன்சரோட சிம்ப்டம்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? அப்படின்ற மாரி அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது தான், அந்த டாக்டர் சொல்றாரு, "ஆமா, மெமரி லாஸ் ஆகறதுக்கு நெறைய சான்ஸஸ் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதனால தான் அவங்க அப்பாக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப, என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் மறந்து போச்சு அப்படின்ற மாரி நெனச்சு பார்க்குறான். அது மட்டும் இல்லாம, அந்த ஆக்சிடென்ட் ஆனவன் வேற யாரும் இல்ல. இவர் ஜட்ஜா இருக்கும்போது, அவன் ஒரு கேஸுக்காக உள்ள வந்திருப்பான். பார்க்க சின்ன வயசு பையனா இருக்கானே, அதனால மன்னிச்சு விடுவோம் அப்படின்ற மாரி, அவன மன்னிச்சு கொஞ்ச நாள் தண்டனையோட அனுப்பிடுறாரு. ஆனா வெளிய வந்தவன், அங்க இருக்கிற பொண்ணையும் கொலை பண்ணிடுறான். இதனால அவனுக்கு 20 வருஷம் சிறை தண்டனையும் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயி தான் வந்திருப்பான். அந்த நேரம் பார்த்து இந்த ஜட்ஜோட ஒய்ஃபும் இறந்து போயிருக்க, அந்த இறந்து போன பொண்ணும், இந்த ஜட்ஜோட ஒய்ஃபும் ஒரே சமாதிக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க. அந்த ஜட்ஜோட ஒய்ஃபோட சமாதிலயும், இவன் ஒரு பொண்ண கொலை பண்ணியிருப்பான்ல, அந்த பொண்ணு சமாதிலயும் யூரின் போயிட்டு போயிட்டான் அப்படின்ற மாரி நியூஸ்லாம் கேள்விப்படுறாங்க. ஒருவேளை இதனால தான் இந்த ஜட்ஜ் கோவப்பட்டு, இவன கொலை பண்ணிட்டாரு போல இருக்கு, அப்படின்ற மாரி அந்த கேஸும் அந்த ஜட்ஜ் மேலயே போகுது. தன்னோட வயசான அப்பாவ எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி தன்னோட பையன் போராடுறான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த வயசான அப்பாவோ, எனக்கு மெமரி லாஸா இருக்கிறனால, கரெக்ட்டா அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல அப்டின்ற மாரி சொல்லிடுறாரு. அதனால எனக்கு நீங்க என்ன தண்டனை குடுக்குறீங்களோ அத குடுத்துக்கோங்க அப்டின்ற மாரி நேர்மையா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பையன்கிட்ட என்ன பார்த்து சிம்பத்திக்காக கோர்ட்ல வந்து என்னோட தண்டனை எல்லாம் குறைச்சு குடுக்கக்கூடாது. எது வந்தாலும் நான் நேர்மையா எதிர்கொள்வேன் அப்டின்ற மாரி அவங்க அப்பா சொல்றாரு. இருந்தாலுமே தன்னோட பையனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாரி சிச்சுவேஷன்ல? அடுத்த நாள் இந்த கேஸும் ஹியரிங் வரும்போது அந்த ஜட்ஜ கூப்ட்டு விசாரிக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்ல அப்டின்ற மாரி சொல்லவும், உடனே அவருக்கு தண்டனை குடுக்கறதுக்காக ஜட்ஜ் முடிவு பண்றாரு. ஆனா அதுக்குள்ள தன்னோட அப்பாக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு, கீமோதெரபி எடுத்துட்டு இருக்காரு அப்டின்ற மாரி சிம்பத்தியா சொல்லவும், அவங்க அப்பாக்கு ஜெயில் தண்டனை 4 வருஷமா போயிடுது. 4 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறமா அவரு வெளிய வந்து தன்னோட பையன பார்க்க வராரு. 2 பேருமே இதுவரைக்கும் மனம் விட்டு பேசினதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல தன்னோட பையன் எப்பவுமே தப்புன்னு சொல்லி அவங்க அப்பா நெனச்சுட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அந்த பையனும், தன்னோட அப்பா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் போல இருக்கு அப்படின்ற மாரி 2 பேர் மனசுலயும் இருந்தனால, அவங்க 2 பேரால மனசு விட்டு பேச முடியாத சிச்சுவேஷனா இருந்தது. ஆனா கடைசில இந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலாவே இருக்கும். ஏன்னா, அவங்க 2 பேரும் அந்த போட்ல பேசிட்டே போகும்போது, இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட்டான லாயர்னா அது வேற யாரும் இல்ல. நீதான். உன்ன நெனச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாரி, எப்ப பார்த்தாலும் வெறுப்பா இருக்கிற அந்த அப்பா வாயிலருந்து இந்த வார்த்தை வரவும், அவனுக்கு ரொம்பவுமே எமோஷனல் ஆகுது. அந்த அப்பா இந்த வார்த்தைய சொன்னாரோ இல்லையோ, கொஞ்ச நேரத்திலே அந்த போட்ல அவரும் இறந்துடுறாரு. அப்பாக்கும், பையனுக்கும் எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும், அடுத்தவங்க முன்னிலையில யாருமே விட்டுக் குடுக்க மாட்டாங்க அப்படின்றது இந்த ஒரு படம் எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.